பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபித்து கொண்டே இருக்கீங்க, நடக்க மாட்டேதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசித்தாதான் மகிமையை பார்க்க முடியும். ஏதோ ஒரு காரியம் உங்களை ரொம்ப பாதிக்குது, நடக்குமா நடக்காதா, இது இவ்வளோ சீரியஸா போகுதேன்னு கலங்குறீங்களா? நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. லாசர் என்கிற ஆண்டவருடைய ஃப்ரெண்டு வியாதிப்பட்ட போது அவருடைய 2 சகோதரிகள் இயேசுவுக்கு சொல்லி அனுப்புனாங்க. இயேசு வரதுக்கு தாமதித்து விட்டது. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் கழிச்சு தான் இயேசு பெத்தானியா கிராமத்துக்கு வராரு. இயேசு வந்தபோது மார்த்தாலும் மரியாளும் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. மார்த்தாள் வந்து, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் இருந்திருக்க மாட்டான்னு சொல்லி பிந்தி வந்திருக்கிறேன்னு சொன்னபோது அப்பதான் இயேசு சொல்றாரு, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கவனிக்கிறீங்களா? இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எல்லாமே லேட் ஆயிடுச்சு, பிந்திருச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாது, இனி இதை சரி பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க விசுவாசித்தா ஆண்டவர் சரி பண்ணுவார், அற்புதம் செய்வார். முடிந்ததுன்னு நினைத்த காரியத்துல பெரிய ஆரம்பத்தை உண்டாக்குவார். லாசரோட வாழ்க்கை முடிஞ்சது, 4 நாள் ஆகிப்போச்சு, இனிமே அவ்வளோதான்னு நினைக்கும் போது ஏசு அவருக்கு உயிர் வர செய்து புதிய வாழ்க்கையை கொடுத்தார். உங்க வாழ்க்கையிலும் அதே மாதிரி அற்புதம் செய்ய போறாரு. விசுவாசிங்க. இயேசுவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், இதை சரிப்படுத்த நீர் வல்லமையுள்ளவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. அற்புதத்தை காண்பீங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். இயேசுவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நீர் அற்புதம் செய்ய வல்லவர். இந்த காரியத்தை சரிப்படுத்த உம்மால முடியும். இந்த நிலைமையை மாற்ற நீர் வல்லமையுள்ள தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அற்புதத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.